சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜிக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் கூறி வருகிறார்கள். எதற்காக, என்ன காரணம், கரூர் சம்பவத்திற்கும் செந்தில் பாலாஜிக்கும் உள்ள தொடர்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது, நேற்று முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்படக்கூடிய திமுகவிற்கு எதிராக அல்ல, உண்மையை பதிவு செய்யக்கூடிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படக்கூடிய நிலைமையும் தற்பொழுது உருவாகியுள்ளது. நாம் கேட்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகள்: சம்பவம் நடைபெற்ற 15 நிமிடத்தில் அரசு மருத்துவமனைக்கு சென்றது எப்படி? இரண்டாவதாக, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே சென்னையிலிருந்து கரூருக்கு வந்து உடனடியாக அறிவிப்புகளை வெளியிடுகிறார். 10 லட்சம் ரூபாய் அது மறுநாளே மக்களிடம் விநியோகம் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 அமைச்சர்கள் உடனடியாக வருகை. துபாயிலிருந்து போட்டோ ஷூட்டை நடத்துவதற்கு உதயநிதி அவர்கள் இரவோடு இரவாக தனி விமானத்தில் வருகிறார். மறுநாளே மீண்டும் துபாய்க்கு செல்கிறார். இது எந்த விதத்தில் நம்முடைய பார்வையில் அரசியல் இவ்வளவு மோசமாக மாறிவிட்டதா? மேலும் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒருவர் அரசியலுக்கு வருகிறார். அவரது நியாயமான ஓட்டுரிமை மக்களிடம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள்தான் திமுகவையோ அதிமுகவையோ தமிழக வெற்றிக் கழகத்தையோ தீர்மானம் செய்யக்கூடிய முழுமையான பொறுப்பு இருக்கிறது. 6 மாதத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், என்ன பிரச்சாரங்கள் வேண்டுமானாலும் செய்யலாம். மக்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பதை தான் ஒட்டுமொத்த மக்களின் முடிவாக நம்மால் பார்க்க முடியும். ஆனால் திமுகவின் ஆட்சி கவிழ்ந்துவிடும், மக்களின் ஆதரவு விஜய் அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்ற ஒட்டுமொத்த எதிர்ப்புகளை தெரிவிக்கும் விதமாக கரூரில் நடைபெற்ற இந்த அசம்பாவிதங்கள் அனைத்துமே திட்டமிட்டுள்ள சதியாக பார்க்கப்படுகிறது. நேற்று மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டதும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்தில் நடைபெற்ற பொழுது எதற்காக திமுகவின் ஆதரவாளர்கள் அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும், அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து முழுக்க விஜய் அவர்கள் மீதுதான் தவறு இருக்கிறது என்பதை எதற்காக கூற வேண்டும்? நிச்சயம் இதற்கும் செந்தில் பாலாஜிக்கும் தான் தொடர்பு இருக்கிறது. அவரை சிறையில் அடையுங்கள், விசாரணை நடத்துங்கள், 17 ஆண்டுகள் வரை சிறை நீதிமன்றம் கொடுக்க வேண்டும், இறுதி தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று பொதுமக்களே தற்பொழுது கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது பார்வையில், பொதுமக்களாகிய உங்களது பார்வையில் யார் மீது தவறு இருக்கிறது என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது நிச்சயமாக பயனளிக்கும். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விஜய்க்கு கொடுக்கலாமா அல்லது செந்தில் பாலாஜி கொடுக்கலாமா என்பதை மட்டும் கமெண்டில் கூறுங்கள்.